முன்னாடி யோசிச்சுட்டு நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் அந்த கதையை சொன்னேன். கதையை கேட்ட உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரபு டிவி கணேஷ் சார், அப்புறம் ஐசிடி கணேஷ் சார்னு எல்லாமே டீம் பெருசாக ஃபார்ம் ஆச்சு. நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே நான் வந்து ஒரு கதையை ஜப்பானில் இருக்கக்கூடிய சுமோவை வச்சு நான் கதையை யோசிச்சுட்டேன். ஆனால் ஜப்பானில் நிஜமாகவே ஒரு சுமோ ரெஸ்லரை கொண்டு வந்து அதை சாத்தியப்படுத்தி காட்டுறது ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு நம்ம யோசினரி டெசிரோ அமைஞ்சார். இது வந்து எங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம். இவர் நிஜமாகவே அங்கே பெரிய வின்னர் டோக்கியோவில். இவரை வந்து நாங்கள் படத்தை 50% இந்தியா, 50% ஜப்பான் வச்சு எடுத்துருக்கோம். வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு இந்தியன் மூவி சுமோ ரெஸ்லரை பற்றி பண்ணது நம்ம தான். இந்த படம் வந்து குழந்தைகளுக்கான ஒரு பெரிய கொண்டாட்டமாக அமையும். இந்த படத்தில் பணிபுரிந்த அனைத்து டெக்னீஷியனுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ராஜீவ் மேனன் சார் இந்த படத்தில் கேமரா பண்ணியிருக்காங்க. அவர் எவ்வளோ பெரிய கேமராமேன் எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்தில் ஜப்பான் அவர் வேறு மாதிரி காட்டியிருக்காரு. நிவாஸ்தே பிரசன்னா அவருடைய மியூசிக் வேறு ரேஞ்சில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிறைய பேரை சொல்லலாம். பிரியானந்த், சிவா சார், எங்கள் ப்ரொடியூசர் வந்து அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு 25th ஒரு பெரிய ஜாலியான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் போது எல்லோரும் தேட்டரில் வந்து பார்க்கணும். என் இனிய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி. கண்டிப்பாக புது அனுபவம் கொடுக்கும், குழந்தைகளுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். படம் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு காமெடி, ஆக்ஷன் எல்லாமே எமோஷனல் எல்லாம் கலந்த ஒரு மூவியாக அமையும். இந்த படம் கிட்டத்தட்ட இன்டர்நேஷ்னல் மூவியாக அமையும். இது வேர்ல்ட் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலுடைய மிகச்சிறந்த தயாரிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சார் எப்பயுமே வந்து இந்த பிக்கெஸ்ட் சேலஞ்ச் வந்து ஒரு காமெடி படம் இல்லை ஒரு என்டர்டெய்னர் படம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் படத்துக்கு முன்னாடி நேற்று வரைக்குமே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னு தொடர்ச்சியாக நாங்கள் நியூஸ் கேட்டுகிட்டே இருந்தோம். ஸோ எந்த மாதிரி சேலஞ்சஸ் இருந்தது இந்த படம் பண்ணுறதுல? இந்த படத்தில் நான் வந்து பாதி படம் ஜப்பானுங்கும் போது நம்ம ஊரில் இப்போ நீங்கள் எந்த நாட்டில் போய் ஈஸியாக இருக்கலாம், ஜப்பானில் எடுக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு அங்கே போய் நம்ம அங்கே போய் எடுக்கிறதுனா எக்கச்சக்கமான ஃபார்மாலிட்டி, செலவுகள், லாங்குவேஜ் ப்ராப்ளம். நம்ம சுவாசம் நிறையா சொல்லுவார் இதை பற்றிலாம் அந்த அனுபவங்களை. எங்களுக்கு ஜப்பானில் பெரிய ஹெல்ப் பண்ணது யாருன்னா இங்கே வந்துருக்கக்கூடிய மிஸ்டர் குறிஞ்சி சார் வந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் முதல் மீடியா தெரிவிக்கணும். அப்புறம் ஹரி சார், இவங்க பண்ணது வந்து என்னென்னா அவ்வளோ பெரிய ஹெல்ப். அவங்க என்ன அந்த படம் சாத்தியமே கிடையாது. எங்கள் தயாரிப்பாளருடைய அந்த அவருடைய கான்டாக்ட் மூலமாக தான் எல்லாமே அமைஞ்சது. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா நன்றியும் கூட ஃபேன்ஸ் சார்பாக ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் வந்து சிவானாவும் பிரியானந்தும் ஒன்றாக பார்க்க போனோம் தேட்டர்ஸில் அப்படின்னு போது இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்குது. வணக்கம் சென்னை காம்போஸ் பேக்ன்ற மாதிரி மீண்டும் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக எல்லாரும் அனைவரும் தேட்டரில் சீக்கிரம் பாருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. படம் சீக்கிரமாக வரணும்னு நினச்சிக்கணும். ஃபைனலி சம்மர் ஹாலிடேஸில் ஒரு பர்ஃபெக்டான பிளேஸில் வந்து இந்த படத்தை ரிலீஸ் ஆக போகுது. முதல்ல வந்து நான் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு. என்னோடய க்ரூ கோசலன் சார், சிவா சார், பிரியா, பிரியா மை ஃப்ரெண்ட், அவங்களால தான் எனக்கு இந்த படம் ஆக்சுவலி வந்தது. ஸோ அதை நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். தஷ்ரோ அண்ட் குறிஞ்சி சார் அண்ட் ஐஸ்வரி சார், டு த ஹோல் க்ரூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். இந்த இடத்துல இந்த படம் வந்து எல்லோரும் 25th தேட்டரில் வந்து பார்த்து ஃபேமிலியாக வந்து இந்த படம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ. நாங்கள் கேள்விப்பட்டோம் இந்த படத்தினுடைய கம்போசிங் அப்போ நீங்களும் சிவா சாரும் ஒரு பயங்கரமான ஒரு டிஸ்கஷனில் இருந்தீங்க, நிறைய விஷயங்கள் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ரீக்ரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் வந்து சுமோ திரைப்படத்தில் வந்து எங்களுக்காக சில பாடல்கள் பாடணும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோளாக இருக்குது. அதுக்கு சிவாவும் மேடையில் வந்தால் இன்னும் கோலாகலமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்முடைய அகில உலக சூப்பர் ஸ்டார் அவர்கள் மேடையில் சிவானா உங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். உங்களுக்கு ஒரு பயங்கரமான என்ட்ரி கடைசியில் வச்சிருக்கோம். பட் இப்போ நம்ம கூப்பிட்டுருக்கான காரணம் இந்த டிஸ்கஷன் அப்போ நீங்கள் பல சிச்சுவேஷன் சொல்லி அப்படி ஒரு பாடல் கம்போஸ் பண்ணாரு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதை திருப்பி இந்த மேலில் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்டு தேங்க்யூ. சண்டே அதுமா வெயிட் பண்ணுங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா இத்தனை நாளாக வெயிட் பண்ண படம் வந்து இது ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு தேங்க் கோஸ் டு ஐஸ்வரி கணேஷ் சார். ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட் டு ஹிம். ஏன்னா எங்கள் எல்லாருமே நம்பிக்கை வச்சு இன்னொரு ஒரு படம் நீங்கள் பண்ண நினச்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஹோசிமீன் ஃபார் கமிங் அப் வித் ஸ்கிரிப்ட் லைக் திஸ். பிரியா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யோஷினரி தஷீரோ, ஜஸ்ட் கெட் அப் அண்ட் சே ஹாய் டு எவ்ரிபடி. அங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்காருன்னு? யாருக்குன்னா அவருக்குள்ள சண்டை பண்ணணும்னு ஆசை இருக்கா? ஆசை இருந்தால் வாங்க. ஓகே. அண்ட் குறிஞ்சி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் சப்போர்ட். ஓகே, இப்போ வந்து இவர் 2 பாட்டு பாட போகிறாரு. இந்த ஃபஸ்ட்டு சாங் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட டைட்டில் சாங், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பெப்பி நம்பராக இருக்கும். அதை தொடர்ந்து
இன்னொரு ஒரு விநாயகர் சாங் அந்த வெரி குட் ஓகே. இனிமே அந்த விநாயகர் சாங் வந்து இப்போ நீங்கள் கத்துற மாதிரி எல்லா கோயிலையும் ஒலிக்கும், விநாயகர் சதுர்த்தி மட்டும் இல்லை எல்லார் வீட்லேயும் ஒலிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் நாட் மை இன்ட்ரோ பட் ஐ கேம் ஒன்லி ஃபார் நிவாஸ். தேங்க்யூ சார். ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட் டு நிவாஸ். லெட்ஸ் ஸ்டார்ட் தி மியூசிக். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சிவா. நான் மங்களகரமா இருக்கிற ஒரு கணேஷா பாடலோட கரெக்டா எஸ் ஓவர் டு Yes. மானிட்டர்ஸில் கொஞ்சம் லெவல்ஸ் செக், கொஞ்சம் லோஸ் மைக் செக். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் என்னோட சவுண்ட் மட்டும் ஜஸ்ட் எடுத்தேன். செக் 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 சைட் ப்ளீஸ். செக் 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 ட்ராக் ப்ளீஸ். ஆல் த மைக்ஸ். Track, please. Track levels. Check, check, check. First one. Weight levels. One second. Very sorry, some technical glitch. I'm so excited. இன்னைக்கு இந்த டீம் சுமோ இங்கே உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்யூ ஃபார் சச் லவ்லி ஈவினிங். அண்ட் எங்கள் படம் சுமோ நீங்கள் பார்த்துருக்கீங்க. we have obviously அகில உலக சூப்பர் ஸ்டார், my favorite producer ஐஸ்வரி சார், and you have போசமன் சார் எங்கள் டைரக்டர். and the most amazing சுமோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க அவர் பார்க்கும்போது. ஸோ அந்த ஷோ மூவி பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நிவாசஸ் மியூசிக் ஆல்ரெடி 2 சாங்ஸ் கேட்டிருக்கீங்க. He's extremely talented, so I'm so happy to be here. Thank you. I think I should definitely ask you, இது உங்களுடைய second association with Wales, and every time you do a film with Wales, அது எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி கேட்டிருக்கோம். இந்த முறை அந்த ஸ்பெஷல்னஸ்ல இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு நிறைய இன்டர்வியூஸ் நீங்கள் சொன்னீங்க. ஸோ சுமோ மீண்டும் வேல்ஸோட எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் இந்த ஃபில்மே வந்து இட்ஸ் லைக் a reunion of friends. சிவாவோட 3வது படம், ஐஸ்வரி சாரோட 2வது படம், அண்ட் நிவாஸோட 2வது படம். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஃப்ரெண்ட்ஸ் கம்மிங் டுகெதர் அண்ட் ஒர்க்கிங் டுகெதர். பியூட்டிஃபுல். சார் சொல்லி நாங்கள் ஒரு விஷயம் கேள்வி
children's film, emotional. It's just a beautiful journey between a sumo wrestler and Shivaவோட character. பியூட்டிஃபுல். அண்ட் பிரியா ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு படம் பண்ணாலே அது கண்டிப்பாக ஒரு டான்ஸ் இருக்கும். அந்த டான்ஸ்க்காகவே நிறைய பேர் தேட்டர்ஸ் போவாங்க. அவ்வளோ அழகாக நீங்கள் ஆடுவீங்க. இது யாரும் சொல்லவே இல்லை. நிச்சயமா நீங்கள் நம்மள கூட பாருங்க. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் சிவா பற்றி சொன்னீங்களான்னு நம்புறேன். ஆமா இல்லையா? சிவாவோட டான்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஆமா, இது எங்கள் லிஸ்ட்லேயே இல்லையே சார். நான் கூட அதை தவிர்க்கலாம்னு நினைச்சேன். பட் அவங்களே கேட்கும் போது கண்டிப்பாக நீங்கள் வரும்போது அந்த ஒரு விஷயம் இருக்கு. பட் வந்து சிவா சார் கூட ஆசைப்படாங்க. நீங்கள் எங்களுக்காக ஒரு 2-3 ஸ்டெப் அப்படி போட்டீங்கன்னா உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. என்னப்பா வேணுமா வேணுமா? அவங்கெல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க. இங்கே பாருங்க, இப்போ சத்தம் வருது. வேணுமா? சரி, யாரோட ஆடணும்? இது ஒரு நல்ல கேள்வி. எனக்கு ஒரு ஐ ஹேவ் ரிக்வெஸ்ட். எஸ் ப்ளீஸ். சோஷியோட ஆடணும். தோஷியோட ஆடணுமா? கூப்பிடலாமா? அப்பா மேமே கேட்டுட்டாங்க. இப்போ வேறு வழியே இல்லை. நம்ம தோஷி அவர்களை கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? எஸ். கேன் யூ ப்ளீஸ் ஹேவ் சம் ஆன் ஸ்டேஜ்? சுமோ, வெல்கம் டு சென்னை. Sumo, welcome to Chennai. Yes, welcome to Chennai. I should definitely say, உங்களை பார்க்கறதுக்காக ஜப்பான்ல இருந்து 2 fans வந்திருக்காங்க. ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. They've been waiting for you. Can you say hi to them? அவர் சொன்னது நமக்கு புரியல. மேம், ப்ளீஸ் நீங்களும் வந்துருங்க மேம். Hi, மேம். Hi to all மேம். You can be on stage. ஆமா, நீங்க வந்துருங்க மேம் ப்ளீஸ். ஆமா, வந்துருங்க ப்ளீஸ். ஓகே, சுமோ அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி அதே ட்ராக் ரெடி ஆயிடுச்சு. ரெடியா? ஓகே, வாங்க. ஹலோ. வணக்கம் 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 வணக்கம். நாந்தளி நாந்தளி. மேம் என்ன சொன்னாங்க மேம்? நீங்களே கேட்காங்க. ஹாய் சொன்னாங்க, வணக்கம் சொன்னாங்க. ஓகே, சென்னை மக்கள் வந்திருக்காங்க. சென்னை மக்களுக்கு ஒரு லவ் யூ மட்டும் சொல்லுங்களேன் அவருடைய ஸ்லாங்ல. தமிழ்லையும் சொல்லி கொடுக்கலாமா? எஸ் ப்ளீஸ். ஹாய் சென்னை. வணக்கம். ஹாய். My name is Agira Ulaga Super Sumo Pasi. Please remember, okay? Agira Ulaga Super Sumo. யா அண்டர்ஸ்டுட். அவர் சொன்னதை கேட்டாங்க. ட்ராக்கே ரெடி ஆயிடுச்சு. இப்போ சும்மா டான்ஸ் ஆடி ஆகணும். அவங்க கூட ரெடியா இருக்காங்க. ரெடி? கேன் வி டான்ஸ்? Yes, yes. Yes, ready. Sumo is ready. We're also ready. Can you please have the track? சத்தம் பத்துக்குமா? லைவாக பார்க்க போறீங்க. இன்னும் உற்சாகமா சத்தம் கொடுக்கலாமா? ஓடா, அதுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே வா. ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. நடுவுல போறீங்க.
இப்போ அவர் ஆக்சுவலாக ஒரு ஆக்டரே கிடையாது. ஹீஸ் உண்மையான சூப்பர் ரெஸ்லர். 8வது வயசுலேருந்து அவர் வந்து சூப்பர் ரெஸ்லருக்கு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹீஸ் அ சாம்பியன். அவரோட நாட்டில் அவர் ஒரு சாம்பியன். ஸோ லெட்ஸ் கிவ் ஹிம் அ சாம்பியன். வெல்கம் டு இந்தியா. உண்மையாகவே ஜாப்பனீஸ் பீப்புள் ஆர் சோ கைண்ட் அண்ட் சோ கல்ச்சர்ட். அண்ட் நம்மளோட கல்ச்சர் அவ்வளோ மதிக்கிறாரு. நம்ம எல்லாருக்காக உங்களுக்காக அவர் தமிழ் வேறு கொஞ்சம் கற்றுட்டு இருக்காரு. ஸோ இட்ஸ் ஸோ ஸ்வீட் டு ஹவ் ஒர்க் வித் ஹிம். இட்ஸ் ஜஸ்ட் சச் அ லவ்லி மேன். ஸோ இட்ஸ் நைஸ் டு ஒர்க் வித் ஹிம். தேங்க்யூ ஸோ மச் பிரியா அவர்களே. தேங்க்யூ வெரி வெரி மச். மோர் சுமோ பேக். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் உங்களை தேட்டர்ஸில் பார்க்கறதுக்காக. பிஃபோர் லீவிங் ஐ திங்க் உங்களுடைய ஃபேன்ஸுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு ஒரு லவ் யூ சொல்லிட்டீங்கன்னா பசங்கள்லாம் ஹாப்பியாக இருப்பாங்க. தேங்க்யூ எல்லாருக்கும் வந்ததுக்காக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த பக்கம் அந்த பக்கம் மேலே இருக்கீங்க. எங்கள் படம் 25th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்கள் ஃபேமிலியில் எல்லா குட்டீஸும் கூட்டிகிட்டு போய் பாருங்க. ஜாலியாக இருக்கும். தேங்க்யூ 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 தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பிரியா அவர்கள். ஸோ சுமோ யூ ஹேவ் டு பி ஆன் ஸ்டேஜ். மேம் நீங்கள் உங்களுடைய கெஸ்ட் தான். இப்போதைக்கு நீங்கள் தான் என்னை காப்பாற்ற போகிறீங்க. என்னோட நீங்கள் தான் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜுக்கு. ஸோ நிறைய இன்டர்வியூஸ் நாங்கள் பார்த்தோம். சுமோ பயங்கரமாக பாடுவாருன்னு எங்களுக்கு தெரியும். சென்னை மக்களுக்காக ஒரு தமிழ் பாடல் பாட சொல்லுங்களேன் ப்ளீஸ். சுமோ would you like to share something for சென்னை மக்கள்? மயான அமைதியா இருக்கு. சும்மா வந்து இவங்க எல்லாருமே பார்த்து ரசிச்சிருக்காங்க நினைக்கிறேன். எஸ் 私さんはよくタミル語の歌を歌いますという聞きましたけど、 என்ன மேம்?歌ってください。 ஓகே, நான் என்ன நினைக்கிறேன்னா இவர் பாடுறதுக்கு முன்னாடி சிவானாவும் மேடைக்கு வந்தலாம்னு நினைக்கிறேன். அந்த காம்பினேஷன் பார்த்தோம். இந்த காம்பினேஷன் இங்க பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. シバさん எல்லாருக்கும் வணக்கம் மேகே. வணக்கம். மீண்டும் வந்து வணக்கம். ஓகே மேடம், நீங்க வாங்க பக்கத்துல வாங்க. சரி, எப்படி இருக்கு இதில் பார்க்கறதுக்கு? இங்கே யார் இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்கு ஆசையாக இருக்கீங்க? யாருன்னா ஒருத்தர் வீட்டுக்கு கூட்டு மேலே நீ கை கட்டுறதை பார்த்தா நீ ஏன் வீட்டுக்கு கூட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் அளவு பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ சூமோ, இதுக்கு முன்னாடி சூமோ பற்றி உங்கள் எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமா? தெரியாதுல்ல? அதுதான் இந்த படத்தில் ஸ்பெஷலு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க. இப்போ சூமோ வந்து ஒரு பாட்டு பாட வைக்கலாமா நம்ம? அதுக்கு தான் நான் வெயிட்டிங். நாங்கள் எல்லாரும் ரெடியா? கொஞ்சம் கூட நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பாட்டு பாட போகிறது இப்போ. ஓகே, ரெடி? நீங்களா கவுண்ட் பண்ணுங்க. 5 ஓகே, நாங்க கவுண்டரோட போறோம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ரெடி? 5 சத்தமா வேணும். 5 4 3 Let me go. Okay? Ready? ரெடி. Check. Okay? Test. Oh. Test. Okay? ஓகே ஓகே ஓகே. பில்டப் நிறைய இருக்கு. Hi, yes. Hi. காதல் கசக்கிடையா கசக்கிடையா நானந்த லபு லபு துடிக்கோ லபு துனதி துடிக்கோ கோரி 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 துடிக்கோ காதல் கசக்கிடையா பரபர காதல் Domo, நன்றி, வணக்கம். எப்படி பண்ணாரு? Oh my god. எப்படி நீங்க எதிர்பார்த்தீங்க இந்த பாட்டு நான் பாடுறது? சீரியஸா எதிர்பார்க்கல. நான் வர இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீங்க அவருக்கு வந்து நிறைய சொல்லி கொடுத்தீங்க. இந்த பாடல் கூட நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்களா? நீங்க உங்களுடைய பாட்டு சொல்லி கொடுத்த நான் இல்லை, அங்கே ஒருத்தர் உட்காந்து இப்போ புரிஞ்சு அவர் தான் ஜப்பான் வந்து இந்த பாட்டை சொல்லி கொடுத்தாரு. என்னப்பா நல்லா பாடுறாராப்பா அவரு? வெரி குட். பசங்கெல்லாம் கை தூக்குறீங்க. காதல் கசக்குதையான்னு சொல்றது தானே? ஓகே. It's a love sad song, love failure, love is bitter song. All the boys are very happy. சிவானா, பட் எங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு. என்டையர் படம் வந்து ட்ரெயிலர் பார்க்கும்போது சும்மா தொடர்ச்சியாக இருக்காரு. உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது அண்ட் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது?
இல்லை ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம லாங்குவேஜ் தெரியாத ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம், அதுவும் டூ எக்ஸ்பென்சிவ் டு ஷூட். அங்கே போய் நான் ஒரு சீன் ஒரு சும்மா இருக்குன்னு சொல்கிறதுக்கு 20 minutes ஆச்சு புரியறதுக்கு. அண்ட் இட்ஸ் வெரி சேலஞ்சிங். சம்ஹவ் வி ஹேவ் அ வெரி குட் டீம் அண்ட் வெரி குட் ப்ரொடியூசர். ஸோ இட் கேம் ஆன் பேக்கேஜ் டு அஸ். ஸோ அதனால தான் முடிஞ்சது. ஸோ இந்த டைம் ஐ ஷுட் தேங்க் ராஜீவ் மேனன் சார், VTV கணேஷ் சார் அண்ட் குருஜி சார் ஒன்ஸ் அகேன் ஃபார் த சப்போர்ட் இன் ஜப்பான். இதெல்லாம் தாண்டி ஐஸ்வரி சார் சைலண்டாக இருக்காரு பாருங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படி தான் போயிட்டு உட்காந்து. The man behind the entire showcase அப்படிங்கிறது தாராளமாக சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவரும் மேடைக்கு வரப்போறாரு. பட் சிவானா, மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஒவ்வொரு முறை யார் மேடைக்கு வந்தாலும் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி அவங்களுக்காக எங்களுக்காக வந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ தேங்க்யூமா சொல்றதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் ஆசைப்பட்டுட்டீங்க, அதை நோ சொல்ல எனக்கு விருப்பமே கிடையாது. படத்தில் பார்க்கும்போதே பயங்கர ரெஸ்லிங்லாம் இருந்தது. நம்ம ட்ரெயிலர் பார்க்கும்போது ரெஸ்லிங்லாம் பார்த்தீங்களா, நிறைய ஃபைட் எல்லாம் இருந்தது. சிவானா அமேசிங்கான ஃபைட் இருந்ததுன்னு நமக்கு தெரியும். லைவான ஒரு ஃபைட் நமக்கும் காமிச்சாங்கன்னா சுமோ வெர்சஸ் சிவா, எஸ் வெர்சஸ் எஸ், நல்லா இருக்கு. オッケー、アシスタント柴さんはファイトします。 அவர் ரெடி? Ready? சிவானா ரெடி? இதே மாதிரி இவங்க ஃபைட் பண்ணலாமா? நடுவில் நான் தான். ஓகே ரெடி? சிவானா ஆல் ஓகே இல்லை? ஆல் பக்கா? மைக் இருக்குல்ல? பக்கத்தில் இந்த ஆம்புலன்ஸை ரெடி பண்ணுவீங்க. சிவானா நம்ம சேஃபா. One more time. Ready? Oh. Yes. Appa, I love you. No fighting. Indo-Japan only love. Okay. ஒரு ஃபைட் பண்ணி ஆகணுமா? யாருன்னா இந்த தைரியம் தான் இவங்க ஃபைட் பண்ண ரெடியா இருக்கீங்களா? ஏதாவது கிட்ஸ் கூப்பிடுவோமாண்ணா? Okay. Any kids from Japan? Anybody? Want to fight? ஜப்பான்லேருந்து கிட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ரெடியா? ஜாப்பனீஸ் ஃபேன்ஸ் ஃபைட் ப்ளீஸ். பண்ண ரெடியா இருக்கியா? ஓகே, நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டு போடுறோம். வாங்க கூப்பிடுங்க. கம் ரெடி? எஸ். இங்க பாருங்க, பெரிய விஷயம், ஜப்பான்ல நிறைய சுமோ ஃபைட் நடக்கும். ஆனா ஜப்பான்ல இருந்து வந்து இங்க இவரோட ஃபைட் பண்ண போறாங்க. ரெடி? அவங்க ஃபைட். ஓகே, ஐ அம் தி ஜட்ஜ். நவ ஆன் தி ரெஃபரி. ரெடி? ஓ, ரெண்டு பேர் இருக்காங்க. நான் இப்ப அப்படியே ஒன் பை ஒன்னா போறோமா இல்ல 3 டுகெதர். ஐயோ ஏய், இவனோட சீரியஸ் ஆயிட்டா? அப்பா தம்பி. கேஷுவல் ஃபைட், நாட் சீரியஸ். ஓகே கேஷுவல். ஓகே ஓகே, லாஸ்ட் ஃபைட் வித் நோ நோ நோ. ready? Okay, ready? 1, 2, 3, start. Hey! Nine, John. என்னடா இது பண்றீங்க? இந்த பீரோ நவர மாதிரியே தெரியுது. ஐயோ சார் பாத்து சார். ஓகே, பார்த்து அடிபட்டு. Thank you everybody. Thank you, so sweet of you all. Thank you so much. Please குழந்தைங்க எல்லாம் நல்லா கை தட்டிடுங்க. Thank you. தேங்க் யூ. சிவனா Thank you. Tashi, one second. So many people here want to fight with them very seriously. No comedy, okay? Serious, full energy, okay? Ready, mama? இத்தனை நாள் பேசி எவ்வளோ சொல்லி கூப்பிட்டாங்க. என்னன்னு கேட்டீங்க? சரி, எதனா ஒரு சந்தோஷம் பண்ணணும். யாருன்னா ஒரு உண்மையில் அடி வாங்குறது. மாமா, நீ பேசுறதெல்லாம் நான் கேட்டதில்ல. தஷி, ஃபுல் எனர்ஜி, ஓகே? நீ யார் காட்டுறா? ரெடி? ரொம்ப சீரியஸா கேக்குறீங்க. இவ்வளவு நேரம் கேள்வியா கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவேஸ் நீங்க வந்து ஃபைட் பண்ண சொன்னோம், அதுலயும் லைட்டா வந்து எஸ்கேப் ஆயிட்டீங்க. பட் சிவானானால எல்லாருமே ஞாபகம் என்னது? டான்ஸ். ஐயோ, சுமோ சென்னைக்கு வந்திருக்காரு. ஐஷா சார் ஓகே தானே? சுமோ சென்னைக்கு வந்திருக்காரு. நீங்க இங்க இருக்கீங்க. ஒரு அகில உலக சூப்பர் ஸ்டார் வந்து டான்ஸ் எல்லாம் அப்படிதான். என்னப்பா ஒரு ஸ்டெப் சார். உங்கள்ட்ட எஸ்எம் பெர்மிஷன் கேட்காம டான்ஸ் ஆனாலும் ஃபைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த வேறு ஃபைட் வேறு பண்ண சொல்கிறாங்க, டான்ஸ் வேறு ஆட சொல்கிறாங்க. ரசிக்கிறதுக்கு கோடான கோடி மக்கள் இங்க இருக்காங்க. பாருங்க ஸ்டெப்லாம் போட்டு காமிக்கிறது. அந்த அளவுக்கு. சார் உங்களுடைய விருப்பம். ஓகே, சிவா சார் என்ன நினைக்கிறாருன்னா நான் மட்டும் ஆட நல்லா இருக்காது. யுவாஸ்
கம் I'll teach you guys dance. வாங்க. டான்ஸ் கிளாஸ் சார் என் டான்ஸ் நீங்க ஆட ரெடியா இருக்கீங்களா? ப்ளீஸ் வாங்க. ரவி ப்ரோ ரவி ரவி சார் ப்ளீஸ் வாங்க. ஏய் வாங்க. டைரக்டர் பூச்சி சார் வாங்க. நிதின் சத்யா வாடா. நிதின் சத்யா சார் வந்துருங்க. வாங்க ப்ளீஸ். எல்லாரும் இணைஞ்சு ஒரு டான்ஸ் கிளாஸ் ஒரு டான்ஸ் செஷன் நடக்க போகுது ப்ளீஸ். சும்மா are you ready? டான்ஸ் கிளாஸ் ரைட் சூப்பர் ப்ளீஸ். ஆஹா ரவி சார் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. ஒரு பெரிய வணக்கம். ஹோஸ்டர் டான்ஸ் ஆடணும் ஃபைட் பண்ணணும் எல்லாம் பண்ணணும். நீங்கள் முதல்ல டான்ஸ் எல்லாரும் எக்ஸாம்பிளாக நீங்கள் இருந்தால் தான் நல்லா இருக்கும். இல்ல அவங்க இல்லாம இல்ல, அவங்க இருக்கு. ஆமாம் டான்ஸ் மூமெண்ட்டு ஏய் சும்மா கமெண்ட் அவை ஹலோ கொஞ்சம் வாங்க டான்ஸ் ஆடலாம். I'll teach you guys, okay? Okay. Mic. Okay. ரெடி ரெடி ரெடியா? ஒண்ணுமே இல்ல, இந்த உலகத்துக்கு தெரிஞ்ச அதே மூமெண்ட் தான். ஓகே ரெடி 1 2 3 ஃபர்ஸ்ட் சொல்லி தந்துறேன். ரெடி தஷி ரெடி follow me, okay? Follow me, okay? ஏய் இதுல டவுட்டா? ஆஹா என்ன ஒரு ரெடியா இருக்கு. என்ன நீங்க பாத்து தெரிஞ்சுக்கோ. சரி இது அப்படியே ஒரு மியூசிக் கூட பண்ண சூப்பரா ஓகே இருக்கு. மியூசிக் ரெடி ரெடி டப் ஸ்டெப் தான். ஓகே பார்க்கறவங்க கூட பண்ணலாம் பா. ஓகே ரெடி சாங் பிரியா பிரியா தான் அப்படியே எஸ்கேப் பண்ணாங்க. வாங்க ப்ளீஸ். எத்தனை இடத்துல மாட்டி விட்டுருக்கீங்க. யாரெல்லாம் வந்து இனிமே இந்த டான்ஸ் பண்றதுனால இந்த மாலுக்கே வரமாட்டான்னு நினைச்சது? இதுவரை சார் ஹாய் சொல்றீங்க ஆமான்றீங்களா? ஹாய் தானே? ஓகே ஓகே எனிதிங் இஸ் ஃபைன். ரெடி மியூசிக் நமக்காக வந்துட்டே இருக்கு. சிவனா ஒரு மூமெண்ட் தானா? இன்னும் 2 ஸ்டெப் கூட எக்ஸ்ட்ராவா ஏதாவது இல்லைம்மா இதே போதும். பாவம் இல்லை வீட்டுலாம் போட்டு வெயிட் பண்ணுங்க. அப்படி ready. ஓகே சரி ஓகே ஒரு மூமெண்ட் போதும்ட்டாங்க. நீங்க எல்லாரும் ஒரு சத்தம் கொடுத்தீங்கன்னா சாங் போட்டுறலாம். சத்தம் இது பெருசா. ஓகே இப்போ நான் இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. சென்னை சிட்டி And dosa, ஆஹா butter chicken, பட்டர் சிக்கன் வாவ். idli, இட்லி இட்லி and kingfisher beer. கிங்ஃபிஷர் Yeah, ஹே கிங்ஃபிஷர் சார் வாட் இஸ் kingfisher. இப்போ குழந்தை கூட சொல்லியிருக்கோம். சிவனா ஆனால் பார்த்தீங்களா ஏய் ஒன்னே ஒன்று புரியுதுடா. இட்லிக்கு கை தட்டல தோசைக்கு கை தட்டல இன்ஃபியூஷன் மட்டும் எவ்வளோ Every night, 10 bottle. ஹலோ எவ்ரி நைட் 10 பாட்டில் அவர் சொல்றது பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் பிஸ்லி அது மாதிரி வாட்டர் வாட்டர் ஷாப் இஸ் another கேட்டது. ஓகே Tashi, you travel many places, but what you really find about South Indian people, Tamil people? いろいろなところ、インドの中でもありましてね、はい南インドの方たちについてどう思いますか？僕はいろんなとこ行きましたけど、インドでチェンナイが一番好きです。இந்தியாவில் நிறைய இடத்துக்கு அவர் போயிருக்காரு. சென்னை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா? சென்னை தான் ரொம்ப பிடிச்ச ஊரே லைஃப்ல இருக்கு. எதனால பக்கத்தில் பிடிக்கும் அப்படின்னு? ラブチェンナイ。どうしてチェンナイが好きですか？みんな優しい。எல்லாரும் ரொம்ப கைண்டா இருக்கீங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு? இதுக்கு மேலே தூங்க முடியாது யாராலையும். அவர் போன இடத்துலேயே ரொம்ப அன்பான மக்கள் நம்ம தமிழ் மக்கள் அப்படின்றாரு. எல்லாரும் இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். But நன்றி. I should definitely say a big நன்றி to you. ஜப்பான்லேருந்து சென்னை வந்து எங்களுக்காக இவ்வளோ நல்ல ஒரு படத்தை கொடுத்து இவ்வளோ என்டர்டைன் பண்ணி பயங்கர ஸ்பான்டேனியஸாக அவங்க உங்களுடைய சுமூக மீன் வந்து ஒரு உற்சாகமான ஒரு கை கொடுத்தாங்க. நிறைய லவ் கொடுத்தான்னு நினைக்கிறேன். சென்னை மக்கள் தான் ரொம்ப ஃபேவரட்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுடைய லவ் இன்னும் பெருசாக இருக்கலாம் இல்லையா? எஸ் தேங்க்யூ ஸோ மச். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். நம்ம எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ப்ரொடியூசராகவும் அவர் குழந்தைங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்ல விரும்புகிறார். ஓகே, ஸோ அதை தொடர்ந்து பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி So let's welcome with lots of love
நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேசன் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு பிளாக் பஸ்டர் ப்ரொடியூசர் அப்படின்னு ஜப்பான்ல இருந்து யோசிமோ வந்திருக்காரு. அவர் இந்த ஃபங்க்ஷனுக்காகவே ஜப்பான்லேருந்து வந்திருக்காரு. தேங்க்யூ சுமோ ஃபார் அட்டெண்டிங் அவர் ப்ரொமோஷன். ஸோ எங்களுக்கு இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஜப்பானில் ரொம்ப உறுதுணையாக இருந்து கூடவே இந்த படத்தை எடுத்து கொடுத்த ஜப்பான்லேருந்து உரையை வந்திருக்கிற குறிஞ்சி அவர்களுக்கு, குறிஞ்சி சார் மேலே வாங்க. இவர் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்காது. ஏன்னா ஜப்பானில் போய் எடுக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி கிடையாது. 50% படம் சென்னையிலையும் 50% படம் ஜப்பான்லேயும் எடுத்திருக்கிறோம். மக்கள் குழந்தைங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம் இது. இந்த படத்தில் ஸ்போர்ட்ஸும் இருக்குது, ரெஸ்லிங் இருக்குது, எல்லாமே கலந்த படம். நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நிவாஸ்கே பிரசன்னா இல்லை மியூசிக் ரொம்ப அருமையாக போட்டிருக்காரு. இங்கேயும் நல்லா பாடினார். தேங்க்யூ நிவாஸ். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் உங்களை மீட் பண்ணேன், பார்த்தேன். 2 டேஸாக தான் பண்ணிட்டேன். யூ ஆர் வெரி ஹைலி டேலண்டட். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். அதே மாதிரி ஹோசுமின் இந்த படத்தினுடைய டைரக்டரு நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கும் ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ஆல் த பெஸ்ட் ஃபார் ஹோசுமின். இந்த படத்தில் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா நடிச்சிருக்காங்க. எடிட்டர் வந்து பிரவீன் கேஎல். ஆல்மோஸ்ட் வேஸ்ட் ஃபிலிம் எல்லாத்துக்குமே அவர் தான் எடிட்டர். அவர் கம்பெனி எடிட்டர் மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே விடிவி கணேஷ், நெல்கல் ரவி, யோகி பாபு நிறைய இந்த படத்தில் நிறைய சீன் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கும் பிரியானந்துக்கும் உள்ள நிறைய லவ் சீன்லாம் இந்த படத்தில் இருக்குது. சிவாவும் அவருக்கும் இருக்கா இல்லையா, ஆனால் யோகி பாபுக்கும் அவருக்கும் இருக்குது, அவங்களுக்கும் இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வேல்ஸ். ஏன்னா அவங்க வந்து இதுக்கப்புறம் ஒரு 15 படம் பண்ண போகிறாங்க. அந்த ரொம்ப ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா ரெக்கக்னைஸ்டு கிரேட் ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணுறாங்க. அந்த சேம் டைம் புது டேலண்டான டெபியூட்டன்ட்டுக்கும் பண்ணுறாங்க. ப்ளீஸ் கிவ் a big hand to டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் அவர்களுக்கும் அந்த வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலுக்கும் பெரிய நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். சிவானா, உங்கள்கிட்ட சில விஷயங்கள் பேசணும். பட் அது பேசுறதுக்கு முன்னாடி ஐ திங்க் இந்த மொமெண்ட் வந்து சுமோக்காக மட்டும் இல்லை, வேல்ஸுக்காகவும் நாங்கள் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். காரணம் என்னன்னா, நீங்கள் சொன்ன அதே விஷயம் தான். ஒரு டெபியூட்டன் வச்சு ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்கணும்னாலும் சரி, இல்லை ரெக்கக்னைஸ் டிரெக்டர்ஸை வச்சு மீண்டும் ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்கணும்னாலும் சரி, அதுக்கு முன்னாடி வேல்ஸ் இருக்காங்க. அண்ட் தொடர்ச்சியாக நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அதில் இப்போ சமீபமாக எல்லா பக்கமும் ரொம்ப எக்ஸைட்டடாக எல்லாருமே காத்திருந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நீங்கள் தனுஷ் அவர்கள் அண்ட் மாரி செல்வராஜ் வச்சு பண்ணக்கூடிய அந்த திரைப்படம் ரொம்ப 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 சூப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ D59 நம்மளுடைய தனுஷ் சார் ஃபேன்ஸ் எத்தனையோ மக்கள் இங்கே கூடியிருப்பாங்க. மீண்டும் மாரி சாரோட தனுஷ் சாரோட இந்த கிரியேஷன் பார்க்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் அதை பற்றி மட்டும் நம்ம பேசலாமா? ஐ நோ இட்ஸ் வெரி early, பட் எங்களுக்காக ஒரு இந்த வார்த்தைகள் அதை பற்றி ஜஸ்ட் ஃபார் தி ஃபேன்ஸ். தனுஷ் சார் உடைய மாரி செல்வராஜ், தனுஷ் சார், ஏஆர் ரஹ்மான் சேர்ந்து அந்த படம் பண்ணுறாங்க. பட் அந்த படத்துக்கு முன்னாடியே தனுஷ் சார் படம் ஒன்று இருக்குது. ஆமாம், அந்த படத்துக்கு அடுத்த படம் தான் மாரி செல்வராஜ் சார் படம். அது முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த படம் கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுறோம். இப்போ எங்களுக்காக 2 தனுஷ் சார் ஃபிலிம்ஸ் வேல்ஸ்னுடைய பேனரில் வர இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, கரெக்டா? இல்லை, இன்னுமே நிறைய இருக்கு சர்ப்ரைஸ். அதுதான் சார், தனுஷ் சாரோட படம் மட்டும் 2 இருக்கு. காலையில் கேட்டோம் என்ன சொன்னாங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, ஒரு 10 நாள் நிறைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் வருது அப்படின்னு. ஆமாம் சார். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக அந்த மூக்குத்தி அம்மன் 2 சார், இது வரைக்கும் நாங்கள் படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச், இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட், இல்லை படத்தினுடைய ஆடியோ லான்ச் அவங்க கிராண்டாக பார்த்துருக்கோம். பட் ஒரு பூஜை அவ்வளோ ஹாப்பினிங்காக நீங்கள் மாற்றுறீங்க. கிட்டத்தட்ட ஒரு காலிவுட் ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்தது. அத்தனை ஸ்டார்ஸ் அண்ட் இப்போ வந்து ஷூட்டிங் அண்ட் ப்ராக்ரஸ்ன்னு எங்களுக்கு தெரியும். எப்படி போயிட்டுருக்கு, அதை பற்றி ஒரு வார்த்தைகள். சூப்பராக போயிட்டுருக்கு. ஒரு ஷெடியூல் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஷெடியூல் பொள்ளாச்சிக்கு போயிட்டுருக்கு. பியூட்டிஃபுல் சார். எஸ், சூப்பர். இந்த டைமில் ஜஸ்ட் பிகாஸ் ஐஸ்வரி சார் வந்து ஒரு நல்ல மனசு நன்றி சொல்கிறதுக்காக இன்னைக்கு இந்த பக்கத்தில் வந்து குருஜி சார் இருக்கார். குருஜி சார் ஒரு வார்த்தைகளை போய் சுமோ அந்த போது சுமோ. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஜப்பானில் வந்து அபி இன்டர்நேஷ்னல் ஸ்ரீபாலாஜி ரெஸ்டாரண்ட்டு
அப்படிங்கிற பேரில் பண்ணிகிட்டு இருக்கோம். 20 வருஷமாக அங்கே இருக்கோம். இந்த சுமோ படம் வந்து இதுக்கு உதவியாக நாங்கள் அமைச்சது வந்து இது எல்லாமே கடவுள் சித்தம். எப்படி உருவாச்சு, எப்படி முடிஞ்சது அப்படிங்கிறதுல அந்த இடத்துல சிவா சாரு, ராஜமேகன் சாரு, ரோஷினின் இவங்கெல்லாம் பிடிவி கணேஷ் இவங்கெல்லாம் எவ்வளோ இதுக்காக மெனக்கிட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இதுக்கு எல்லாம் பல கஷ்டங்கள் பட்டது வந்து நான் நேரில் பார்த்த வரைக்கும் இந்த படம் ஒரு செதுக்கப்பட்டது எப்படி உருவாகணும், பல அதாவது செலவுகள் வந்து சாதாரண செலவு இல்லை. இந்த ஊரில் விற்கிற தக்காளி வந்து ஒரு தக்காளி வந்து $1 அதான் ஆல்மோஸ்ட் 180 ரூபா 100 ரூபாய்க்கு ஒரு தக்காளி விற்குங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு சிவங்கிற கேரக்டர் வச்சு பண்ணுறது ஒரு பெரிய மகா சாதனை. இதில் நிறைய இந்த கிரெடிட்ஸ் கோஸ் டு சிவா சார். ஏன்னா அங்கே அவ்வளோ உழைச்சார். அப்கோர்ஸ் அடுத்தது டைரக்டர் ரோஷினி சார். இதுக்கு ஒவ்வொரு பல சவால்கள் வந்தது. அந்த சவால்கள் இயற்கையாலையும் சரி, மற்றபடி ஆட்கள் சேர்க்கிறதா இருக்கிறதாலும் சரி, எல்லாமே வந்து கடைசி நிமிஷங்களில் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப சவாலாக இருந்து ரொம்ப நல்லா கொடுத்தாங்க. ஆனால் இவ்வளோ சீரியஸாக இருக்கிற இந்த மேடை அந்த மாதிரி இருக்கிற ஜாலியாக ஒவ்வொரு நாளும் வேறு மாதிரி தான் போவாங்க. ரொம்ப சிறப்பாக ஜாலியாக போகும். ரொம்ப நல்ல மாதிரியாக முடிச்சுது. கடவுள் பிடிக்கிற இந்த படம் வந்து பெரிய மகா வெற்றியாக அமையும். ஸோ இதுக்கு எல்லாம் ஒரு காரணம் யாருன்னா ஒரே ஒரு மனுஷன், ஐசன் கணேஷ் சார். அதாவது ஒரு கேள்வி இல்லைங்க அவங்களுக்கு. அதாவது நான் அங்கே வந்து இருந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண வரைக்கும் கண்டிப்பாக அந்த சார் வந்து ஒரே ஒரு 2 நிமிஷத்து வீடியோ மட்டும் தான் பார்த்து ஓகே சொன்னார். எனக்கு அது தெரியும். அதன் பிறகு அங்கே என்ன செலவாகுது ஏது என்ன ஒரு வார்த்தை கூட கேட்டதே கிடையாது. நாங்கள் அந்த பில் அனுப்பும்போது கூட எந்த விதத்துலையும் இது எதுக்கு கூட எதுக்கு குறைச்சி அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் கேள்வி எழுப்பவே இல்லை. நிச்சயமாக இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையலைன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவருடைய அந்த பெருந்தன்மையோ அந்த நல்ல பல பேர் நல்ல வெற்றி பெற்று வரணுங்கிற நல்ல எண்ணம் இருந்து கண்டிப்பாக அது வெற்றி அடையும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த இடத்துல நான் ஒரே ஒருத்தவருக்கு எங்கள் டீம் சொல்லிக்கணும். நாங்கள் அஜயின் மேனேஜர் நிறைய பேர் இருந்தாங்க. டோக்கியோ தமிழ் சங்கத்துடைய ஹரிங்கிறவர். அதுக்கு மேலே ஆரோக்கியராஜ் அவருக்கு சரி நீங்களே சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆரோக்கியராஜ் சார். அவர் தான் வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து சமைச்சு இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம், இந்த படம் சுமோ படம் இன்னும் ஒரு 2 மாதத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படம் ஜப்பானில் ஓடி இருக்கு. இப்போ அகில உலக சூப்பர் ஸ்டார் படமும் ஜப்பானில் ரிலீஸ் ஆக போகுது. அதை வந்து குறிஞ்சி சார் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. இன்னும் ஒரு 2 monthsல ஜப்பானில் சூமோ படம் பார்க்கலாம் எல்லாரும். சார் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட். இது உண்மையாலுமே இல்லை, நான் கூட மைக் எடுத்து பயங்கரமாக சொல்ல போகிறாங்க பிரச்சனை எவ்வளோ பயங்கரமான ஒரு நியூஸ். நம்மளுடைய தமிழ் படம் ஜப்பான்ல ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் குறிஞ்சி சார். அண்ட் உங்களுடைய என்டையர் டீம் இல்லைன்னா கண்டிப்பாக இது நடந்திருக்காது. உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஸோ என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ மேடைக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி சிவானா ஃபைனலி இத்தனை பேர் கூடி இருக்கிறது சும்மா பார்க்கறதுக்காக 25th தேட்டர் செட் பண்ண போது. ஸோ மக்களுக்கு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க அதோட உங்களுக்கு காஸ்ட் நம்ம வந்து தேங்க்யூ சார். நம்ம லைஃப்பில் வந்து நம்ம வேலையை செஞ்சுட்டு நம்ம அமைதியாக இருக்கணும். நம்ம உண்மையாக அந்த வேலையை செஞ்சு தான் அதுக்கேற்ற டைம் நம்ம வரும். கொஞ்சம் லேட்டாக கூட வரலாம், ஆனால் கரெக்டான டைமில் வரும் அப்படின்னு தான். ஸோ இந்த சுமோ கரெக்டாக April 25th இட்ஸ் கிட்ஸ் ஃபிலிம், குழந்தைங்களுக்காக எடுக்கப்பட்ட ஃபிலிம். எல்லா குழந்தைங்களையும் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு தாராளமாக ஃபேமிலியோட நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தில் ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரியோ எல்லாம் வந்து தனியாக சூப் சாங் அவங்க சொல்கிற மாதிரி அதுக்கடுத்தது வந்து டபுள் மீனிங் டைலாக் எதுவுமே கிடையாது. இட்ஸ் எவ்ரிபடிஸ் ஃபேவரட் ஃபிலிம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் அ மூவி ஆன் 25th April in theaters with your family. அண்ட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வயசுலேருந்து 150 வயசு வரைக்கும் யார் வேணால் பார்க்கலாம். ஸோ தட் இஸ் அ ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் அஸ்வினி சார். தேங்க்யூ பிரித்தி சார். தேங்க்யூ சார். இந்த படம் வந்து இது வரைக்கும் ஜப்பானில் நாங்கள் நிறைய படம் பண்ணியிருக்கோம். தெலுங்கு, தமிழ் படம், அதெல்லாம் பாடல்கள் தான் இது வரைக்கும். படம் பண்ணது வந்து முதல் 50% படம் ஜப்பானில் பண்ணது. இந்தியா ஜப்பான்ங்கிற காம்பினேஷனில் இதுதான் ஃபஸ்ட்டு படம். அதில் ஸ்பெஷலி சுமோங்கிற கேரக்டர் ஒன்று. ஸோ ஆல்ரெடி ஜப்பானில் பயங்கர எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அவர் ஃபேமஸ் ஆகிட்டாரு. தஷிரோ அப்படிங்கிறவர் அவர் பேர். அவர் ஆல்ரெடி நிறைய ஃபேமஸ் ஆகி நிறைய டிவி இன்டர்வியூஸ் இந்த படத்தில் நடித்ததுனால நிறைய ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அவருக்கு. ஸோ இஸ் பிகம் வெரி ஃபேமஸ் பிகாஸ் ஆஃப் ஐசன் சார் இந்த மூவி. தேங்க்யூ சார். தேங்க்யூ